தமிழக வெற்றிக் கழகம் தேனி தெற்கு மாவட்டம் கூடுதல் நகர பொருளாளர் அஜித். இப்போ 2-3 தடவை தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி எல்லாமே சொன்னாங்க. எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் பணம் வாங்குறாங்க, பணம் வாங்கி இப்போ வந்தவங்களுக்கு போஸ்டிங் போகிறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டம், அப்புறம் விழுப்புரம் மாவட்டம், அப்புறம் எங்கள் பொதுச் செயலாளரே சொன்னாங்க முதலமைச்சராக ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் போஸ்ட்டில் ஒரு இது பண்ணாங்க. இப்போ எங்கள் தேனி தெற்கு மாவட்டத்தில் எப்படின்னா பார்த்தா, எங்கள் மாவட்ட செயலாளர் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்கள் அன்னைக்கிருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கமாக மாறி இப்போ கட்சிக்கு வந்திருக்கோம். இப்போ அவர் கட்சிக்கு வந்தனே எங்கள் தளபதி பார்த்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. இது பிடிக்காம சில பேர் தேனியில் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அவர் நல்ல செய்த பார்த்துட்டு ஏடா பாண்டி விஜய் கட்சியில் இவ்வளோ பெரிய ஆகிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெடுக்கிறதுக்காக இது திட்டமிட்டு செஞ்ச சதி தான். ஏன்னா அவரை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் இன்றைக்குமே என்ன சொல்லுவார், உழைச்சவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாமே எல்லா ஜாதியினும் ஒன்றா இருக்கணும், எல்லாமே சேர்ந்து செயல்படணும். யார் நாங்கள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப கூட போஸ்ட் அவர் சொல்லுவார், போஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் இதில் அடிக்கணும்னா இல்லாமல் யார்ட்டையும் பணம் வாங்காதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள்கிட்ட இருந்தால் செய்யுங்க, இருக்கிறத வச்சு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளோ நல்ல மனுஷன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மன்றத்தை மக்கள் இயக்கமாக ஆகிறப்போ பிறந்த நாளுக்கோ ஏதாவது ஒன்றுக்கும் போய் நல்லது செய்யணும், மக்கள் நல்லது செய்யணும், இல்லாதவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். இன்றைக்கி அவர் ஒரு எப்படி சொல்கிறது, மாநில அளவில் எங்கள் மாவட்டத்தை சொன்னால் தெரியும், அந்த அளவு பேர் வாங்கியிருக்கோன்னா அந்த பேரை கெடுக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கெல்லாம் பணம் வாங்கலை, இதான் உண்மை. இனிமேலாவது அதை பார்த்து அந்த பரப்புறவங்க அவங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த அடுத்தவங்களை கெடுத்து வாழணும், கெடுக்கணும், ஒருத்தவங்க மேலே வரக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எங்கள் மாவட்டம் மேலே பிடிக்காதுன்னா நீ ஒதுங்கி போயிடும், அவ்வளோதான். எங்கள் மாவட்டம் வந்துட்டாரு, நீ அடுத்து எம்எல்ஏ நாங்கள் இது பண்ண போகிறோம், எம்எல்ஏ ஆகிடுவார், அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அவங்க வேலையை பார்க்க நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழியை சுமத்தி கெட்ட பேராக்கி நீங்களாம் அசிங்கப்படுக்காதீங்க. அவ்வளோ. நன்றி, வணக்கம்.